தேர்ஸ்டே மார்னிங் பாப்பா 2 பேருக்கும் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு அரிசி பருப்பு சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி ஸ்கூலுக்கு குடுத்து விட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பிள் கட் பண்ணி குடுத்து விட்டேன். இந்த கத்திரிக்காவ குழம்புல போட்டு வச்சோம் அப்படின்னா, 2 பேரும் தனியா எடுத்து வச்சுட்டு, வெறும் சாதத்துல குழம்ப மட்டும் பெசஞ்சு சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய்னா பாப்பா 2 பேருக்குமே பிடிக்காது. இதே ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு குடுத்து விட்டோம் அப்படின்னா, ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க. மிஸ்ஸுக்கு பயந்துட்டு ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க. அதனால எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்களோ, அதெல்லாம் பொரியல், தொக்கு, ஃப்ரை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஸ்கூலுக்கு குடுத்து விட்டுருவேன். ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. வெஜிடபிள்ஸ்ல தான் நெறைய புரோட்டீன், மினரல், விட்டமின் எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து பிள்ளை வந்து சாப்பிடணுன்றதுக்காக நான் இந்த மாரி செய்வேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, தேங்காய் சட்னி வச்சு ரொம்பவே சிம்பிளா முடிச்சாச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய், சாம்பார், புளிக்குழம்புக்குலாம் செம்ம காம்பினேஷனா இருக்கும். ரெசிபி வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்றேன். இன்னைக்கு மார்னிங் எப்பயும் போல 6:00 ரிலாக்ஸா ஸ்டார்ட் ஆனது. 8:15க்குலாம் பாப்பா 2 பேரையும் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிவிட்டேன். நீங்க இன்னைக்கு உங்க பசங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி குடுத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கொலப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் கொலப்பல் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.